போர்வை எல்லாத்தையும் தூக்கி தீயிட்டு எரிப்பது அல்ல. நம்ம போகினோட பழைய பொருட்கள் எல்லாம் தூர போட்டுட்டு புது பொருட்கள் வாங்குறதான் போகி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மையான போகி கிடையாது. ரொம்ப வருஷ காலமா நம்ம வீட்டுல சில துணிகள் தலை ஆகாத பொருட்களை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா யூஸே பண்ணாம சில இடங்கள்ல அடைச்சு வச்சிருப்போம். அப்போ அந்த இதுல நிறைய பூஞ்சைகள் இந்த மாதிரியான கிருமி தொற்று நோய்களை உண்டாக்கக்கூடியவை ஏற்படுறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. சோ அதனால அப்பேற்பட்ட பொருட்களை எல்லாமே அதுமாதிரி நம்ம கிளீன் பண்ணுவோம். அடிக்கடி வீட்டை கிளீன் பண்ணும்போது நம்ம மேலோட்டமா கிளீன் பண்ணுவோமே ஒழிய எல்லா பொருட்களையுமே முழுக்க அந்த வீடையே ஃபுல்லா காலி பண்ணிட்டு கிளீன் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ அந்த மாதிரியான இடங்கள்ல கிருமிகளை எல்லாமே இது பண்றதுக்காக தான் எல்லாரும் எல்லா பொருளையும் இது பண்ணிட்டு வெள்ளெல்லாம் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி இந்த பொங்கலோட பண்றாங்க ஒண்ணு. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசுல எப்பவுமே சரியா இயர் பை இயர் நம்ம இததான் சொல்றோம். நம்ம எங்க திருந்தவாமா செய்யறோமா அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்களும் சொல்லலாம், நீங்க என்ன கேட்கலாம், பழையபடி நம்ம பண்ண விஷயங்களே தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். சோ என்ன செய்ய, மனித ஜென்மங்கள் தானே நம்ம. அதனால மறுபடியும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்க, நம்ம மனசுல தோன்றக்கூடிய அந்த அழுக்குகள், அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, தவறான கருத்து இதெல்லாம் அதை. சோ அப்பேற்பட்ட எண்ணங்களை எல்லாமே நாம அகற்றி மீண்டும் ஒரு புதிய மனிதனாக இந்த போகியில எல்லா கரைகளையும் நீக்கிட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த பொங்கல் பண்டிகையில நம்ம தூய உள்ளத்தோடு அந்த இனிப்பை உண்டு, அந்த இனிப்பை பரிமாறி அந்த பொங்கல் போல தித்திப்பான உள்ளத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த போகி பண்டிகையினுடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நானும் தெரிந்து கொண்டேன். சரியா? ஓகே. சோ எல்லாருமே போகி இந்த மாதிரி சூப்பரா கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு பொங்கலையும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா